அவர் தேடும் ஆன்மாவும் நீ. தேவ ஆவி உன்னில் இருப்பதால், தேவ ஆவி உன்னில் இருப்பதால் அழியாமல் தூய மனம் காத்துக் கொள்வார். நெஞ்சமே நெஞ்சமே தேவ ஆலயம் நீ. நெஞ்சமே நெஞ்சமே தேவ ஆலயம் நீ. என் இதயம் உம்மிடம் கூறியது, உமது முகத்தை தேடினேன், உமது முகத்தை பார்க்க விரும்பினேன். ஆண்டவரே, உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பி கொள்ளாதேயும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மாட்சிக்குரியவர்களே, எல்லாம் வல்ல ஆண்டவரின் பெயரால் இன்றைய திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். நமது பாவங்களுக்காக இறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் மாட்சியில் பங்கு பெற இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைதந்தையின் அன்பு மைந்தர் இயேசுவுக்கு செவிசாய்க்க கடவுள் நம்மை அழைக்கிறார். இயேசுவின் பாடுகள் வழியாக அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறவும் நாம் பங்கெடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியும் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகிறது. மனமாற்றத்தோடு கூடிய கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கெடுக்க தொடரும் பலியில் இணைவோம். இறை இயேசுவுக்குள் அணிந்து வாழ முனைகின்ற என் அன்பு பிள்ளைகளே, இறை இயேசுவின் பிரசன்னத்திலே நிறைவும் மகிழ்ச்சியும் காணுகின்ற என் சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்களை இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை ஆசிருடனும் இறை தேடலுடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய இறை சொற்களானது இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்த்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றவன் விண்ணக வாழ்வை தாயகமாக்கி கொள்கின்றான் என்கின்ற செய்தி எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆகவே இந்த விண்ணகத்தை தாயகமாக்கி கொள்ள தேவையான இறை அருள், இறை ஆசீர், இறை ஞானம், இறை வேண்டல், இறைவனுடன் இணைந்திருத்தல் போன்ற எல்லா வரங்களையும் நாங்கள் இந்த திருப்பலியூடாக இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக்கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டமளிக்க திருவிழம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது ஆட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வு தருவது இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. வாழ்வு தருவது இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை, ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை. சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை, சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வார்த்தை மனிதரானார். ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 5 தொடக்கம் 12, 17 தொடக்கம் 18, 21 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமலமிரரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ள ஆடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளை என்னை தள்ளிவிடாதிரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். உன்னுள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. கிறிஸ்து நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனம் 17, அதிகாரம் 4 திருவசனம் 1. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நான் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கின்றேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பானவர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. ஒளிரும் மகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் ஜோவானையும் ஜாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் ஜெருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள்.
பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்த நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, எல்லா செயலும் இறைவனின் அதியுன்னத மகிமைக்காக மட்டுமே. கடவுளுடைய குரலுக்கு செவிசாய்த்து கடவுளை நம்புகின்றவன் விண்ணகத்தை தாய்நாடு ஆக்கி கொள்ளுவான். மொரியா மலையில் ஆபிரகாம் என்ன செய்கிறேன்னு சொன்னால், கடவுள்கிட்ட குரலை கேட்குறேன், அவனை கொல்லாத இந்தா பின்னால் பாரு ஆடு நிற்குது. ஒரேபு மலையில் எலியா கடவுள்கிட்ட குரலுக்கு செவி சாய்க்கிறேன். சீனாய் மலையில் மோயிசன் கடவுள்கிட்ட குரலை கேட்கிறேன். தாபோர் மலையில் இன்றைய நச்சையில் நாங்கள் பார்க்குறது குரல் ஒலி கேட்குது, இவருக்கு செவிசாயுங்கள், கடவுள் தந்தை பேசுகிறேன். உயரமான இடங்களில் உயரமானவர்கள் இருப்பார்களாம். அதாவது மலையில் உயர்ந்தவர் யார் என்று சொல்லி பார்த்தால் கடவுள் அங்கே இருப்பார் என்கின்றார்கள். அதை நாங்கள் திருவிவிலியத்தில் பார்க்குறோம். கடவுளை தேடி போகிறவர்கள் மலைக்கு போவார்கள். இயேசு மாலையானா மலைக்கு போவேர், மண்டாடுறதுக்கு, தனிமையாக இருந்து இறைவேண்டல் செய்வதற்கு போவேர். இந்த பலிப்பீடம் இங்கே உயரமான இடத்துல இருக்குது, பார்த்துருக்குறீங்களா? உயரமான இடத்துல இருக்குது பலிப்பீடம். ஏனென்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இறை மனித சந்திப்பு தினமும் இங்கே நடந்து கொண்டிருக்கு. இறை மனித சந்திப்பு இங்கே தினமும் நடந்து கொண்டிருக்கு. உயரமான இடத்துல கடவுளுடைய பிரசனம், கடவுளுடைய குரல் எப்போதுமே கேட்டுக்கொண்டிருக்கு. இந்த பலிப்பிடமும் அப்படித்தான். உயரமான இடம், எப்போதுமே கடவுளுடைய குரல், கடவுளுடைய பிரசனம் இருந்து கொண்டே இருக்குது. நற்கருணையை நாங்கள் தூக்கி காட்டுற வேளையெல்லாம் அவற்றை பிரசனம், அதாவது வெள் ஆடை அணிந்தவராக, அந்த சலவையில் ஒரு சலவைக்காரனால் கூட அப்படி வெளுக்கிறது, அப்படி பிரகாசமாக இருந்தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கி காட்டேக்க வெண்மையாக இருக்கிறது அவரைத்தான் குறிக்குது. யார? இயேசு கிறிஸ்துவ. தினமும் பேசுகிற இடங்களோட அவற்றை குரலுக்கு செவி சாயுங்கள். செவி சாய்த்தால் நாங்கள் என்ன செய்வோம்? எங்களோட நம்பிக்கை ஆழமாகும். ஆழமானால் நிச்சயமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? விண்ணக வாழ்வு தாய்நாடாக எங்களுக்கு கிடைக்கும். விண்ணகம் தாய்நாடாக எங்களுக்கு கிடைக்கும். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னான், ஆபிரகாம் கடவுள் சொல்கிறேன், வெளியில் போய் பாரு, ஆகாயத்தை பாரு, நட்சத்திரத்தை எண்ணுவியானே, எண்ணே இல்லாது. இதே மாதிரி உண்ட சந்ததியினரை நான் என்ன செய்வேன்? பெருகச் செய்வேன். நமக்கு தெரியும் அவங்களால இயலாது, அவங்க வயசு போன ஆக்கள் 2 பேரும்.
ஆனால் ஆபிரகாம் நம்புறேன், கடவுள் மேலே விசுவாசம் கொள்றேன், நம்புறேன். இருந்தாலும் மனித பலவீனம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கேட்குறேன், இதை எப்படி நான் அறிஞ்சு கொள்வது, எப்படி நான் அறிஞ்சு கொள்வது? அந்த காலத்தில் சாதாரண மனிதர்கள் எப்படி உடன்படிக்கை செய்து கொள்வாங்களோ அப்படி என்ன செய்கிறேன்னு சொன்னால் கடவுளும் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். அந்த இளம் பசுக்களை வெட்டி 2 பக்கமாக போடுறது, ஆடுகளை வெட்டி 2 பக்கமாக போடுறது, நடுவால் அவங்க நடந்துட்டு போவாங்க. ஏன்னு சொன்னால் உடன்படிக்கையை மீறினேர் என்று சொன்னால் இந்த ஆடுகள் போல, இந்த மாடு போல, பசுவை போல வெட்டப்பட்டு வீசப்படுவார்கள் என்கிறதுக்காக அவர் இறங்கி வாரேன். யாரு? கடவுள் இறங்கி வாரேன், அவர் நடக்கிறேன். அதான் இந்த ஹைலைட்டு. கடவுள் அந்த வெட்டப்பட்டு போடப்பட்டிருக்கிறதால நடக்கிறேன் சொல்கிறேன், உறுதிமொழி அளிக்கிறேன் ஆபிரகாமுக்கு. இங்கே பாரு, நானும் சாதாரண மனிதமாக உனக்கு சொல்கிறேன், நான் இந்த உடன்படிக்கையை நான் மீறுவனாக இருந்தால் நீ என்னை வெட்டு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ன செய்கிறேன்? முழுமையான நம்பிக்கை வைக்கிறேன். அதான் மோரியா மலையில் கடவுளுடைய குரலை கேட்கிறேன். அவர் கடவுள்கிட்ட குரலை கேட்கறது மட்டுமில்லை, அவர் கடவுள் சொன்னதின்படி அப்படியே நடக்கிறேன். என்னெல்லாம் கடவுள் சொன்னேரோ அவருக்கு அதுக்கு செவிசாய்த்து அப்படியே நடக்கிறேன். நாங்கள் பார்க்குறோம் நற்செய்தி வாசகங்கள்லையும் சரி மற்ற வாசகங்களையும் சரி, ஆபிரகாம் இங்கே இருக்கிறேன், விண்ணகத்தில் இருக்கிறேன், விண்ணகத்தில் இருக்கிறேன். அந்த ஏழை மனிதர் ஆபிரகாமுடைய நெஞ்சில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறதுக்கு கேட்குறோம். அப்படின்னு சொன்னால் அவர் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்த்தால், கடவுளை நம்பினால் அவருக்கு விண்ணகம் தாய் நாடாக அளிக்கப்பட்டது. 2வது வாசகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுலடிகளா எல்லாருக்குமே தெரியும் யார் எப்படியாப்பட்டவர் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தவர், கிறிஸ்துவையே துன்புறுத்தின ஒரு ஆள். கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்த்து மாற்றமடைகிறார். மாறினவர் அண்டையிலிருந்து கடவுளுடைய குரலை மட்டும்தான் கேட்கிறேன், அதன்படி மட்டும்தான் நடக்கிறேன். வெக்கப்படையலை, அவமானப்படையலை, சிலுவையை பார்த்து பயந்து ஓடையலை, சிலுவையை வெறுக்கலை. மாறாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதன்படி வாழ்கிறேன். கடவுள் என்னெல்லாம் அவருக்கு சொன்னீரோ அதன்படி வாழ்கிறேன். அதான் அவர் அழுறே. சிலுவை இந்த 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 மனித எழுதியிருக்க 2வது வாசகத்தை எழுதியிருக்க நான் நினைக்கிறேன் அவர் அழுதிருப்பேன் கணக்கு. நீங்களும் என்னைய மாதிரி இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் விண்ணக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விண்ணகத்தை தாய் நாடாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் வெறுக்காதீங்க, உண்மையான கிறிஸ்தவர்களாக இருங்க, நம்புங்க, கடவுளை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு காட்டிய வழியில் நடவுங்க, விலத்தி போகாதீங்க. நீங்கள் விலத்தி போகிற டைம் எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கடவுளை விட்டு பிரிஞ்சு போகிறீங்க, அந்த குறிக்கோளை அடைய இயலாமல் போயிருமங்களால் அப்படின்னு சொல்லி. அதான் சின்னனில் இந்த மாங்காய் எல்லாம் களவெடுப்போம். நாங்கள் மாங்காய் தோப்புக்குள்ளே இறங்கி என்ன செய்வோம்னு சொன்னால் முகாமில் இருக்கீங்க அந்த டைமில் மாந்தோப்புக்கு இறங்கி மாங்காய் களவெடுப்போம். நாங்கள் என்ன மாங்காய் விற்கிறதுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்கு சும்மா ஃபன்னுக்கு செய்வோம். பொடியனுகள் நாங்கள் அது எப்படி ஒரு 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கிற டைம். அது ஒரு பாட்டி ஒன்று இருப்பாங்க, அவட தான் இந்த காணி ஃபுல்லாக, இந்த காணி ஃபுல்லாக அவட தான் மாங்காய் தோப்புண்டா அப்படி இருக்கும். ஆனால் இந்த பாட்டி இருக்கிறாவே அப்படி கொடூரமாக இருப்பா, கொடூரமாக கத்துவா. ஆள் தான் பார்க்க சின்னாள், சத்தம் போடுவா, நாயெல்லாம் திறந்து விட்டுருவா. சில வழிகளில் கண்டா ஒரு நாள் மரத்துக்கு மேலே இருக்கும் நாயை திறந்து விட்டுட்டா பிடிச்சி. அப்படியே ஓடி போகிறோம். நாங்கள் ஓடிப்போய் என்னடா இந்த பாட்டி நாயை திறந்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லி கழிச்சிட்டு இருந்து போட்டு வீட்டை வாரம் வீட்டை நிற்கிது பாட்டி. என்னடி உண்ட மகன் களவெடுக்கிறான் மாங்காய் எல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன் நான் என்னங்குது. தெரியும் தானே, அம்மாட்ட சொன்னால் என்ன விழுமாட்டு களவெடுத்ததுக்கு அடி, செம்ம அடி. அதுக்கு பிறகு பாட்டி சொல்லிட்டா நீ வந்து கேளுங்க, களவெடுக்காதீங்க, வந்து கேளுங்க தருவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் போய் கேட்டோம். அந்த மனுஷி திருப்பவும் நாயை திறந்து விடுது, மாங்காதரே இல்லை. இப்படி தான் ஒரு பாட்டி ஒன்று இருந்தாவாம் ஒரு இடத்துல. பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழை குடும்பம், நல்ல வசதியான பாட்டி, வசதியான ஆள், எல்லோரும் வெளிநாட்டில் நல்ல வசதியாக பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி இருக்கிறார். ஏழை குடும்பம். அவங்களுக்கு சரியான என்னென்னு சொல்ல, மழை வந்தால் உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி தான் ஒரே.
அப்போ இவங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க, இந்த பாட்டி தருவா நமக்கு, நம்ம கேட்போம். தென்னந்தோப்பெல்லாம் வச்சுருக்கிறா, மாந்தோப்பெல்லாம் வச்சுருக்கிறா, ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு 4 ஓலை ஏற்றந்தான்னு சொன்னால் நாங்கள் பின்னி போட்டு வடிவாக போட்டு இருக்கலாம், என்ன ஒழுகாது, நம்மளோட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போகிறா. இந்த வீட்டுக்கு தலைவன் போகிறான், போய் கேட்குறான் பாட்டிகிட்ட, பாட்டி எங்களுக்கு தாங்கலன்னு அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 ஓலை இருந்தால் தாங்க, எங்களோட வீட்டை நாங்கள் வடிவாக மறைச்சி மழை வரப்போது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி. பாட்டி சொல்கிறான், ஒன்றும் கிடையாது, ஓடி போயிருஞ்ச இடத்து, ஒன்றும் கிடையாது உனக்கு, ஓடி போயிடு அப்படின்னு. அந்த நைட் ஃபுல்லாக மழை அடித்து கொளுத்துது, மழை பேய் மழைன்னு சொல்லுவாங்க என்ன, அப்படி மழை உண்டு, கடும் மழை. இவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க, ஓலை குடிசையில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. காற்று நல்லா வீசுது, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஓலைகள்லாம் பிஞ்சு விழுது. இவங்க என்ன செய்யணுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த ஏழை குடும்பம் ஒழுக்கு, அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வருகுது, காற்று பெருசாக வீசுது, கஷ்டப்படுறாங்க. அடுத்த நாள் ஓலை விழுந்துட்டு தானே பாட்டிகிட்ட போய் கேட்போம், அந்த ஓலையாச்சும் தருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு போய் பாட்டிகிட்ட கேட்குறேன், தாங்களேன் அந்த உதவுங்களேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பாட்டி சொல்லிட்டா தரமாட்டேன். அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவங்களோட வேலைக்காரனை பிடிச்சி சொல்கிறான், இந்த ஓலையில் அவன் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுட்டு வா அப்படின்னு. அந்த மனுஷன் இந்த ஓலையில் இல்லாமல் எடுத்து குப்பையில் போடைக்க இதை பார்த்துட்டு இந்த ஏழை மனுஷன் என்ன செய்கிறேன்னு சொன்னால், போய் அந்த ஓலைகள்லாம் எடுத்துன்னு வந்து தன் வீட்டை சரி பண்ணுறேன். இப்போ பாட்டி இறந்து போயிட்டா, எப்படியாவது அங்கே போகத்தானே வேணும். அங்கே போயாச்சு மேலே. அங்கே ஜேசன் என்று சொல்லுவாராம் பேதுருவை பார்த்து, இங்கே பாரு, கூட்டிகிட்டு போய் அவட வீட்டை காட்டி விடு அப்படின்னு. யார்கிட்ட? இந்த பாட்டியில் வீட்டை காட்டி விடு அப்படின்னு சொல்லி மேலே சொல்லப்படுது. பேதுருவும் என்ன செய்கிறேன்னு சொன்னால், வாங்க பாட்டி நாங்கள் போவோம், உங்களோட வீட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். கூட்டிகிட்டு போய்க்க பெரிய பெரிய வீட்டாக வருதான், பெரிய பெரிய வீடு. பாட்டிக்கு நினைப்பு, மண்ணகத்தில் நான் எப்படி இருந்தேனோ விண்ணகத்திலேயும் அதே மாதிரி தான் என்ன செய்வேன், இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டி கேட்குறேன், இந்த வீட்டை எனக்கு தாங்களேன், இந்த வீட்டை தாங்களேன், இந்த வீடு நல்லா இருக்குது, இதை தாங்களேன் அப்படிங்க. பேதுரு சொன்னாராம், இதெல்லாம் உங்களோட வீடு இல்லை, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சுருக்கோம், வாங்க அப்படி. போகிறாங்க. போனோடனே எல்லா வீட்டையும் கடந்து 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 பாட்டியும் கதைக்கிறத நிப்பாட்டிட்டா. ஒன்றும் கேட்குறே இல்லை. சரி வீட்டோண்ட காட்டு, நான் தங்குறேன் அப்படின்ட்டு போனால் கடைசியில் 3 ஓலையால் பின்னப்பட்ட ஒரு வீடு இருந்துதான். என்னவா, 3 ஓலையால் பின்னப்பட்ட ஒரு வீடு இருந்துதான். பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம், நான் மண்ணுலகில் எப்படி வாழ்ந்தேனா, இதில் நான் வாழுவேனா, விண்ணுலகில் என்ன கதை கதைக்கிறாய் நீ, இந்த வீட்டில் எல்லாம் இருக்கலாது. எங்கள் பேதுரு சொல்லுவேராம், நீங்கள் மண்ணுலகில் இருக்கேக்க சேர்த்த செல்வம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விண்ணுலகத்துக்கு இந்த 3 ஓலை மட்டும்தான். அதை கொண்டு தான் எங்களால் என்ன செய்தும் வீடை கட்டேலும். நீங்கள் அனுப்பி வச்சதை கொண்டு தான் நாங்கள் வீட்டை கட்டி வச்சுருக்கிறோம், தயவு செய்து இருந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். ஆகவே எங்கள்கிட்ட சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, மண்ணுலகில் நாங்கள் வசதியாக வாழ்ந்துட்டு போயிடும் கொஞ்ச காலம். அதான் பவுலடிகள்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை. அறிவு, பணம், பலம் எல்லாமே இருந்தது. அவர் தெளிவாக சொல்கிறார், இங்கே பாரு, இந்த உலகம் சரியான சின்னது, உண்ட வாழ்க்கை குறுகியது, ஆனால் அங்கே தான் என்ன நிலையான வாழ்விற்கு, அங்கே தான் நீ உண்ட வாழ்க்கை அங்கே தான், உண்ட குடியுரிமை அங்கே தான், விண்ணகத்தில் தான். நீ இந்த வாழ்க்கையை கட்டிப்பிடிச்சிட்டு இருப்பாயாக இருந்தால், சிலுவையை நீ ஒதுக்குவாயாக இருந்தால், வெறுப்பாயாக இருந்தால், அங்கே நீ என்ன செய்கிறாய்ன்னு சொன்னால் எல்லாத்தையும் வெறுக்கிறாய், ஒன்றுமே நீ சேர்க்கையில். அதால் என்ன செய்யணும்னு சொன்னால், பவுலெல்லாம் நம்மளை மாதிரி ஆட்கள் இல்லையா, சரியான செல்வம் பணக்காரன், என்ன இல்லை அவர்கிட்ட, உருக்கினா நிற்பானுகள் ஆக்கள், நில்லுண்டா நில்லுத்தான். அவர் சொல்கிற இடங்களுக்கு சொல்லித்தாரு அந்த மனமாற்றத்துக்கு பிறகு. அங்கே விண்ணக செல்வத்தை சேரு, நீ நல்லா இருப்பாய், வெறுக்காத, சிலுவையை சும, இதெல்லாம் ஈஸி. இங்கே கிடைக்கிறதுகளை நீ என்ன செய், கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொள்ளு, செவிசாய், அதன்படி நட, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்பு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. 3வது வாசகம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன, நற்செய்தி வாசகம் நாங்கள் பார்க்குறோம். 3 விண்ணக மனிதர்கள், இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மண்ணக மனிதர்களை பார்க்குறோம்.
இஞ்சால இருக்க விண்ணக மனிதர்கள் 3 பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளோட பேசியவர்கள். அவர்களுக்கு 3 மலை இருக்குது. எலியாவுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரேபு மலை, மோய்சனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாய் மலை, இப்போ ஜீசஸுக்கு என்ன மலை? இயேசுவுக்கு தபோர் மலை. கடவுளோட பேசினாங்க அவங்க 3 பேர். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எலியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் இறைவாக்கினர், எல்லாருக்கும் இறைவாக்கினர். மோசையை பார்த்தோம்னு சொன்னால் அவர் தான் கடவுளுடைய சட்டத்தை கொண்டு வந்து, கட்டளைகளை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தவர். இவங்க 2 பேரும் ஒரு ஆளாக காட்டப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து கடவுளுடைய சட்டத்தையும் கொண்டு வந்து இறைவாக்கினராகவும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இப்போ இவங்க என்னத்துக்கு வாராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு வந்து ஜெருசலேமுக்கு போக போகிறேன், அங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அவர் இறக்க போகிறேன், பாடுபட போகிறேன், இறக்க போகிறேன். அது கொடூரமான ஒரு செயலாக இருக்கும், சரியான வலி நிறைஞ்சதாக இருக்கும். இவங்க வாராங்க. ஏன்னு சொன்னால் அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மோய்சன் பயத்தில் விட்டுட்டு ஓடினேன், எகிப்தை விட்டுட்டு ஓடினேன், நமக்கு தெரியும். அந்த கொலை செய்த பிறகு, எகிப்தியனை கொலை செய்த பிறகு விட்டுட்டு ஓடுறேன் பயத்தில். எலியா அரசிக்கு பயந்து ஓடுறேன் இடத்தை விட்டு. அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், அந்த நிலப்பாடு எப்படி இருக்கும். அவங்க வாராங்க, வந்து இயேசுவோடு சொல்கிறாங்க, நீ ஏற்க போகிறது வந்து எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லி, நீ பாடுபட போகிறது எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கதை போகுது. கதை அந்த என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் சாகிற தருவாயில் ஆக்கள் இருக்கைக்கு நாங்கள் வந்து கதைப்பேன் தெரியுமா ஆக்களோட, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இயேசுவுக்கு தெரியும் தான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. இதுக்கு பிறகு அவர் ஜெருசலேமுக்கு இறங்க போகிறேன், ஜெருசலேமில் அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த புரிந்து கொண்டு அந்த வேதனைகளை சொல்கிறேன். அவங்க ஆற்றுப்படுத்துகிறாங்க, அவங்க ஆறுதல் படுத்துகிறாங்க இயேசுவை. அதான் நடந்து கொண்டிருக்கு. அங்கால பார்த்த மட்டும் சொன்னால் என்ன நடக்குது, நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க 3 பேரும், நல்லா தூக்கம். முழிச்சு பார்க்குறாங்க, வெண்ணிற ஆடையோட 2 பேர் நிற்கிறாங்க. பேதுரு எங்களுக்கு தெரியும், உடனே என்ன செய்வேன், கேள்வி கேட்கக்கூடிய உடனே இன்னும் தேவை தனக்குன்னு சொன்னால் டக்குன்னு சொல்லிடுவேன். பேதுருக்கு அப்படியான ஒரு கரெக்டர் உண்டு, எல்லாத்துக்கும் முன்னுக்கு வாருது. உடனே வாரே வந்து சொல்கிறேன், 3 கூடாரங்களாமே இப்போ இஞ்சி சூப்பராக இருக்கும் போல் இருக்குது, நல்ல அமைதியாகவும் குழுகுலன்று இருக்குது, கடவுள் வரை இருக்கிற நாங்கள் இங்கே இருந்துருவோம். என்ன 3 கூடாரங்களாமே இப்போ யாருக்கு? இயேசுவுக்காம், மோய்சனுக்காம், மற்றது எலியாவுக்கு. ஏன் தங்களுக்கு அமைக்கல? இயேசுவோட தாங்கள் இருந்துடலாம், இயேசு தங்களை சேர்த்து வச்சிருப்பேன். பிரச்சனை என்னென்னு சொன்னால், இதுக்கு முன்னுக்கு வர வாசகங்களை நாங்கள் வாசித்தோம்னு சொன்னால், லூக்கா நற்செய்திக்கு கொஞ்சம் முன்னுக்கு வர இதுகளை நாங்கள் வாசித்தோம்னு சொன்னால் நமக்கு தெரியும். பேதுரு வந்து அறிக்கையிறே, நீ மெசியா என்னொன்று. அதுக்கு பிறகு வர இன்றைய நற்செய்திக்கு கொஞ்சம் முன்னுக்கு வர வாசகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு சொல்லுவேன், நான் வந்து பாடுபட போகிறேன், சாக போகிறேன், இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பேன். இது சீடர்களுக்கு பிடிக்கல, பேதுருக்கும் பிடிக்கல. உண்மைக்கு நாங்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு உங்களை தேடி வாரோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம், உங்களை தேடி வாரோம், இப்போ நீங்கள் சாக போகிறோங்கிறீங்க, இது நல்லாவா இருக்குது? உண்மைக்கு உங்களை நம்பி வர நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாடுபட போகிறீங்க, சாக போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ அதால் பார்க்குறேன், இந்த இடம் தான் நல்ல இடம், உப்பையை கேட்டுருவோம், இதில் கூடாரமும் வச்சு இங்கேயே தங்கிட்டா எங்கேன்னு செய்ய மாட்டேன், போக மாட்டேன், அங்கே ஜெருசலேமுக்குள்ளே போக மாட்டேன், இங்கேயே தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறேன். அறியாமை என்ன கேட்குறே அவருக்கு விளங்கலை. அதான் இங்கே பார்த்தோம்னு சொன்னால், இயேசுநாதர் ஒரு பதிலுமே பேதுருக்கு சொல்லலை. கடவுள் சொல்கிறேன், தந்தை சொல்கிறேன், இவருக்கு செவி சாயுங்க. இதுக்கு முன்னுக்கு நாங்கள் அவர் இயேசு பணிவாழ்வை தொடங்கிக்க சொல்லுவேன், இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். அப்படி இதில் சொல்லலை. இதில் சொல்லப்படுகிறது, இவருக்கு செவி சாயுங்கள், பாடுபட போகிறேன், இவருக்கு செவி சாயுங்க, இவர் தான் உங்களுக்கு மீட்பு தரப்போகிறேன். இது யாருக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், சீடர்களுக்கு, நமக்கு தான் சொல்லப்படுது. இவருக்கு செவி சாயுங்கள். செவி சாய்த்தான் நாங்கள் நம்புவோம், நம்பினா எங்களுக்கு விண்ணக வாழ்வு கிடைக்கும், விண்ணகம் எங்களுக்கு தாய் நாடாக மாறும். ஆகவே என்ன இன்றைய நாளில் என்னத்தை சொல்ல வராங்கன்னு சொன்னால், நாங்கள் தினமும் திருப்பலிக்கு வாரோம், திருப்பலியில் எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளோட பேசுகிறேன், நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம் அவரை, அதன்படி வாழ அழைக்கப்படுறோம், அதன்படி நாங்கள் வாழைக்க அவர் மேலே நல்ல நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தால் எங்களுக்கு விண்ணக வாழ்வு எங்களுக்கு சொந்தமாகும், விண்ணகம் எங்களுடைய தாய் நாடாக மாறும்.
ஆமீன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். நிறை ஆசீர் வழங்கும் இறைவா, எம் நம்பிக்கையின் தந்தையாகிய ஆபிரகாமை ஆசீரால் நிரப்பியது போல எம்மையும் நிரப்பிட உம்மை வேண்டுவதுடன், எமது திருச்சபையில் பயணம் செய்யும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் உமது நிறையாசீரால் நிரப்பிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, எம் எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் தந்தையே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது வல்லமை மிக்க கரத்தினால் எம்மை தாங்கி வழிநடத்தவும், இறைமகன் இயேசுவை எம் வாழ்வில் இடையறா தன்மையுடன் பிணைத்திடவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவா, சிலுவை வழி வாழ்வே வெற்றி வாழ்வு என்பதனை எம் மனதில் இருத்திடவும், சிலுவையின் அரசரான எம் உயிரானவரை உறுதியுடன் பற்றி கொள்ளவும் பரந்தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எம் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் இயேசு மட்டும் இருக்கின்றார் என்கின்ற உள உறுதியை எம்மில் பதியச் செய்யும். இயேசு இல்லாத உணர்வு நிலைகள் எம்மிலிருந்து அகற்றப்பட வேண்டப்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையாம் இறைவா, நாங்கள் நேச பெருவிழுப்புறவும் திருமகனை சிலுவையை பற்றி கொண்டு விண்ணகமா எம் தாய் நாட்டி பெருமை மிகு குதிகளாக பீது நதி போத அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். விசேட விதமாக வீதிகளிலும் வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் சிறைசாலைகளிலும்
தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் நாங்கள் இறைவனிடம் வேண்டுவோம். விதவைகளுக்காகவும் அனாதை பிள்ளைகளுக்காகவும் யாருமே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்காகவும் இயேசுவிடம் பிரார்த்திப்போம். விசேட விதமாக எங்களுடைய திருத்தந்தைக்காக இயேசுவிடம் மன்றாடுவோம். இயேசுதாமே குணமாக்கும் கரத்தினால் எங்களுடைய திருத்தந்தையை தொட்டு குணமாக்கி மீண்டும் அவரை இயேசுவுடைய பணிக்கு அமர்த்துவாராக. எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிந்தவராக இருக்கின்றவர் இறைவன் ஒருவரே. எங்கள் எண்ணங்கள் தூய்மையாக்கப்படவும் சிந்தனைகள் அவருடைய சிந்தனை போல் இருக்கவும் செய்வாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமென். உன் வாழ்வை எனக்கு பலியாக தந்தாய் எந்தன் தலைவா, எந்தன் நிறைவா. என் வாழ்வை உனக்கு பரிசாக தந்தே, உன் வாழ்வை எனக்கு பலியாக தந்தாய் எந்தன் தலைவா, எந்தன் நிறைவா. என் வாழ்வை உனக்கு பரிசாக தந்தே, தந்தேன் என்னை தந்தேன், தந்தேன் என்னை தந்தேன், தந்தேன் என்னை தந்தேன், தந்தேன் என்னை தந்தேன். உன் வாழ்வை எனக்கு பலியாக தந்தாய் எந்தன் தலைவா, எந்தன் நிறைவா. என் வாழ்வை உனக்கு பரிசாக தந்தேன். உன் வாழ்வு எனக்காக மண்ணீரிலே, என் வாழ்வு உனக்காக தினமேங்குதே. உன் வாழ்வு எனக்காக மண்ணீரிலே, என் வாழ்வு உனக்காக தினமேங்குதே. என்னை தந்தேன், தந்தேன் என்னை தந்தேன், தந்தேன் என்னை தந்தேன், தந்தேன் என்னை தந்தேன். உன் வாழ்வை எனக்கு பலியாக தந்தாய் எந்தன் தலைவா, எந்தன் நிறைவா. என் வாழ்வை உனக்கு பரிசாக தந்தேன். கல்வாரி மலை மீது நீர் சிந்திய திரு ரத்தம் எனக்காக பலியானதே. கல்வாரி மலை மீது நீர் சிந்திய திரு ரத்தம் எனக்காக பலியானதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இவருடைய குரலுக்கு செவிசாய்த்து இவரை நம்பி வாழுகின்ற பொழுது விண்ணகத்தை நாங்கள் தாய் நாடு ஆக்கி கொள்ளலாம் என்பதை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாளில்
வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீதானையா, உண்மையின் வழியே நீதானையா. உயிரின் ஊற்றே நீதானையா, உண்மையின் வழியே நீதானையா. உறவின் பிறப்பே நீதானையா, உள்ளத்தின் மகிழ்வே நீதானையா. உறவின் பிறப்பே நீதானையா, உள்ளத்தின் மகிழ்வே நீதானையா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீதானையா, எனது வலிமையும் நீதானையா. எனது ஆற்றலும் நீதானையா, எனது வலிமையும் நீதானையா. எனது அருளும் நீதானையா, எனது கோட்டையும் நீதானையா. எனது அருளும் நீதானையா, எனது கோட்டையும் நீதானையா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீதானையா, எனது மொழியும் நீதானையா. எனது நினைவும் நீதானையா, எனது மொழியும் நீதானையா. எனது மீட்பும் நீதானையா, எனது உயிர்ப்பும் நீதானையா. எனது மீட்பும் நீதானையா, எனது உயிர்ப்பும் நீதானையா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் இங்கு தேடுகின்ற அமைதி. அமைதி
எங்கும் என்றும் அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி. வாழ்வதற்கான இந்த நேரத்தை தந்திருக்கிறது. நன்றி ஆண்டவரே. விசேட விதமாக இங்கே கூடியிருக்கின்ற அந்த பிள்ளைகள் மீது அந்த பார்வையை செலுத்தியது. இவர்கள் பரீட்சைக்கு முன்கொடுக்க இருக்கிறார்கள். தகப்பனே, ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றவர் நீர் ஒருவரே. ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவரே. பாதுகாக்க வந்தவர் நீர் ஒருவரே. நோய் நொடியற்று மற்ற வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவரே. இந்த நேரத்திலே உம்மை நம்பி நாங்கள் கேட்கின்றோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளை மது ஞானத்தினால் நிரப்பியுள்ளோம், ஆசீர்வாதத்தினால் நிரப்பியுள்ளோம், பாதுகாப்பினால் ஆட்கொள்ளும், நோய் நொடியின்றி காத்துள்ளோம். இவர்கள் தன்னுடைய பரீட்சையை எழுதி முடித்து ஒருவர்களை பெற்று மக்கள் வந்த பிள்ளைகளாக வாழ கருத்துள்ளோம். ஆண்டவரே, உமது கரம் தூயது, வல்லமை மிக்கது, ஆற்றல் வாய்ந்தது, சக்தி மிக்கது, ஞானத்தை அள்ளி கொடுக்க வந்தது, ஆசீர்வாதங்களை பொழிய வந்தது, பாதுகாப்பை கொடுக்க வந்தது. இந்த நேரத்தில் உங்கள் தூய கரத்தினை கொண்டு இவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் கற்றுள்ளவர்களை உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஆட்சிக்குரிய மறைநூல்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்த்து இறைவனை நம்பி விண்ணகத்தை தாய் நாடாக்கி கொள்ளுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.